இன்றைக்கி சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்கெங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? எது கலங்குறீங்க, பயப்படுறீங்க? நீங்கள் சகாயத்தை ஆண்டவரிடத்தில் தேடாமல் மனுஷரிடத்தில் தேடுறீங்க. அதனால தானே பிரச்சனை. இவங்க மூலமாக ஒரு நன்மை நடந்துடாதா, இந்த பிரச்சனை தீர்ந்துடாதா, யாரும் நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குடும்பத்தாரை பார்க்குறோம், சொந்தக்காரங்களை பார்க்குறோம், சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்க்குறோம். ஆனால் அங்கே பார்க்கறது இல்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய சகாயம் இருக்கிறதா. அங்கேருந்து நமக்கு சகாயம் வரும். என்னால் அவர் நல்ல தேவன், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனால் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிடுறேன், நீங்கள் எனக்கு சகாயம் செய்வீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அறிந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். யெகோவா ஈரே அப்படின்னா என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர். யெகோவா நிசி அப்படின்னா அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். யெகோவா ரொபேக்கானா அவர் எனக்கு சுகம் கொடுக்கிறவர். யெகோவா ஷாலம்னா எனக்கு சமாதானம் தருகிறவர். அவருடைய நாமத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவரிடத்துலேருந்து சகாயம் வரும்.